காவேரி, விஜய் 2 பேருமே பயங்கர டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நிவின் சொல்றாரு, "நீ எதுக்காக ஒரு அப்பாவி பொண்ண இப்படி ஏமாத்துன? 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்டுக்கு கல்யாணம் பண்றது எவ்ளோ பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் காவேரி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. காவேரிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் கொடைக்கானல்ல காவேரிய பார்க்கும்போது கல்யாணம் ஆகி தான் நான் பார்த்தேன். அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நெனச்சுட்டு, அவ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா. அதுதான் உண்மைன்னு நான் நெனச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. காவேரிக்கு வீடுனா ரொம்ப பிடிக்கும். வீட்ல இருக்கவங்களுக்காக தான் காவேரி வாழறதே. ஆனா அதையும் மீறி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான்னா, கண்டிப்பா அது பணத்துக்காக தான் பண்ணியிருக்கான்னு எனக்கு இப்ப தான் தெரியும். இங்க பாரு, இதுல பணம் ஃபுல்லா இருக்கு. எவ்ளோ பணம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா என் காவேரி எனக்கு திருப்பி தயவு செய்து குடுத்துரு" அப்படின்னு சொல்றாரு. "என்ன பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு முதல்ல வெளிய போ" அப்படின்னு சொல்றாரு. "எதுக்காக? ஏன் வெளிய போணும்? எதுக்காக நீ கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ண? எதுக்காக என் காவேரி நீ கஷ்டப்படுத்துன?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. "ஆமா, நான் கஷ்டப்படுத்தினேன். 1 வருஷ கான்ட்ராக்ட். நான் தானே உன்னை தேடி வந்து சொன்னேன். இன்னும் ஒரு 9 மாதம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. "அவ கஷ்டப்படுறா கஷ்டப்படுறா, நீ எங்கே அவ கஷ்டப்படுறா? அவ நல்லா தான் இருக்கா. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணது உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவளை எல்லாரும் நல்லா தான் நடத்துகிறாங்க. நாங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். நாங்கள் ரூமுக்கு போனால் யாரோ யார் மாதிரியே தான் இருப்போம். நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. 9 மாதம் கழிச்சு தான் உன் காவேரி உனக்கு கிடைப்பா. அது வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு விஜய் சொல்கிறார். அதை கேட்டோன்னே நிவினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என் காவேரி எவ்வளோ நல்லவன்னு உனக்கு தெரியுமா? என் காவேரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட அதை வெளியே காட்டிக்கவே மாட்டா. சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ரொம்ப 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 நல்ல பொண்ணு. என் காவேரி இப்படி நான் கஷ்டப்பட விட்டுட்டேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. பணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு. இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது. தயவு செய்து உன்னை கூட நான் பணம் தரேன். என் காவேரியை விட்டுரு. என் காவேரி உன்கிட்ட கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. "இங்கே பார், உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, முதல்ல வெளியே போ. இங்கே இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாத." அது எப்படி அனுப்ப முடியும்? எங்கள் தாத்தா பாட்டி 2 பேருமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதனால தான் கான்ட்ராக்டுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் காவேரி வந்து மாட்டினா. அதனால் நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் எப்படி அனுப்ப முடியும்? எங்கள் தாத்தா பாட்டி இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆன சந்தோஷத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளேயே இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடியாது. எங்கள் தாத்தா பாட்டிக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "உன் குடும்பத்தை மட்டும் பார்க்குறிய, காவேரியோட குடும்பத்தை பார்த்தியா? காவேரி மேலே தப்பு இருக்குன்னு நினச்சினா அந்த குடும்பமே பேசாமல் இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தை காவேரி அனுபவிச்சுட்ருக்கா தெரியுமா என் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. "இங்கே பாரு, என் குடும்ப கஷ்டத்தை பார்த்தே 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். இன்னும் அவங்க குடும்ப கஷ்டத்தெல்லாம் நான் பார்க்க முடியாது. இங்கே பாரு, உன்னை தேடி வந்து நான் தான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன். அதனால தான் நீ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, 9 மாதம் நீ வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்கிறாரு. "இது என்னோட ஆஃபீஸ் தெரியுமா? நான் இங்கே சிகரெட் பிடிக்கவே மாட்டேன். இப்போ என்னை பிடிக்க வச்சுட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி நிவினும் பிடிச்சிட்ருக்காரு. பயங்கர கோவமாக உட்காந்துட்ருக்காரு. "நான் அனுப்பலாம் முடியாது. காவேரி சந்தோஷமாக தான் இருக்கா. கண்டிப்பாக 9 மாதம் கழிச்சு அவள் வந்துடுவா. 9 மாதம் இல்லை, 9 வருஷம் கூட காத்துட்ருப்பேன். ஏன்னா என் காவேரி" அப்படின்னு நிவின் சொல்கிறார். "இங்கே பார், 9 வருஷம்லாம் நான் வச்சுக்க முடியாது. உன் காவேரி வாயை திறந்தா மூடவே மாட்றா. அவள் கூடலாம் யாரும் வாழ முடியாது. நான் அனுப்பிடுறேன். எனக்கு தோணுச்சு, அவள் இதுக்கப்புறம் எங்கே கஷ்டப்படுவாளோ அந்த நேரம் தான் நீ உண்மையான காதலை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்த. அதனால தான் நான் வந்தேன், உங்ககிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னேன். இப்போ நீ இப்படி பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. 9 வருஷம் இல்லை, எவ்வளோ நாளும்னாலும் என் காவேரிக்கு நான் காத்துட்ருப்பேன். என் காவேரி எனக்கு கிடைச்சா போதும். என் காவேரி ரொம்ப 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 நல்லவ. அவள் கஷ்டத்தில் கூட கஷ்டத்தை யார்கிட்டையுமே காட்டிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி நிவின் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே விஜய் பார்த்துட்ருக்காரு. அப்போ நிவின் சொல்கிறாரு. "இங்கே பாரு, உனக்கு உண்மையான அன்புனா என்ன, காதல்னா என்ன, இதெல்லாம் ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாரு நிவின். அதை கேட்டோன்னே விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. "என்னை பார்த்து உண்மையான காதல்னா என்னன்னு என்கிட்ட கேட்காத. ஏன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெறுத்து போய் தான் நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். பணத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு காவேரி அனுப்புறதுல உனக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது? உங்கள் தாத்தா பாட்டியை மட்டும் பார்க்குறியே, ஏன் காவேரி எவ்வளோ மன கஷ்டத்தில் இருப்பான்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. "இங்கே பாரு, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. உன் காவேரி நான் பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். சரியா? நீ அது வரைக்கும் இரு" அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு நிவின். தாத்தா வீட்டில் ஜாலியாக குடிச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அழகாக பழைய பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கேருந்து காவேரி வராங்க. அதே பாட்டை பாடிக்கிட்டே வராங்க. வந்து, "என்ன தாத்தா, சுகம் சுகம்னு ஒரே பாட்டாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல பாட்டு, சூப்பராக பாடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "என்ன தாத்தா, தனிமையில இனிமை காண்றீங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "ஆமாம்மா, ஆமாம். ஆமாம் தாத்தா, நீங்கள் குடிக்கிறீங்களே, உங்கள் பாட்டியை வச்சுட்டு குடித்தா எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ, அவள் எதிர்க்க குடித்தாலாம் பிடிக்காது. தெரியாமல் குடித்தா கண்டுக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார். "ஆமாம் தாத்தா, நீங்கள் எவ்வளோ நாளாக குடிக்கிறீங்க?"
நானாம்மா நான் வந்து ஒரு 30 வயசுலேருந்து குடிக்கிறேன். சரி இவ்வளோ எங்கா இருக்கீங்களே உங்களுக்கு என்ன வயசு? எனக்கா 77 வயசு ஆகுதும்மா. ஓ! அப்படியா சூப்பர் தாத்தா நல்ல பலசாலியா தான் இருக்கீங்க. சூப்பர் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அவன் விஜயோட காதல.